அண்ணா 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 ப்ரோ உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும், கேட்கலாமா? கேளுங்க. இல்ல, தினமும் அந்த பையனுக்கு ஃபுட் ஆர்டர் பண்ணி தரீங்களே, அந்த பையன் உங்களுக்கு தெரிஞ்சவங்களா? தம்பி பொறுமையா பொறுமையா ரெஸ்ட் எடுப்பா. என்ன காலை சாப்பிடலையா? ஆமாண்ணே, சாப்பிடலண்ணே, அதான் மயக்கம் வந்துருச்சு. என்னப்பா மத்தியானம் ஆக போகுது, இன்னும் சாப்பிடாம என்ன பண்றீங்க? காலையில சீக்கிரம் வந்தா தானே வேலையை ஆரம்பிக்க முடியும். எப்பா சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஒதுக்கலாம்ல? குப்பையை அள்ளிட்டு அதே கடையை சாப்பிட்றது ஒரே நாத்தமா இருக்கணும். நைட்டு தானே போய் சாப்பிடணும். ஒரு வேளை சோறு கூட நிம்மதியா சாப்பிட முடியாதுண்ணே. தம்பி நைட்டு சாப்பாடு எப்படிப்பா? கடையில் வாங்கிட்டு போயிருவீங்களா? விற்கிற விலைவாசிக்கு நான் எங்கன போய் வாங்குறது? நான் தானே நைட்டு போய் சமைச்சு சாப்பிடணும். நைட்டு போய் சமைச்சு சாப்பிடணும்னா ரொம்ப லேட் ஆயிருமே. ஆமாண்ணே, ரொம்ப நன்றிண்ணே. நானும் 2 ஏரியா குப்பை எடுக்க போனோம். நான் வரேண்ணே. ரொம்ப நல்ல விஷயங்க. ஆனா எனக்கு ஒரு டவுட், நீங்க சாப்பாடு தரணும்னா அந்த பையன் கிட்ட டைரக்டா கொண்டு போய் கொடுக்கலாமே? ஏங்க அந்த பையன் சாப்பிட்டதே எனக்கு சந்தோஷம் தாங்க. அதுவும் இல்லாம நான் தான் அந்த பையனுக்கு சாப்பாடு தரேன்னு அந்த பையனுக்கு தெரியும்னு அவசியமே இல்லைங்க. அந்த பையன் சாப்பிட்டால அதுவே எனக்கு போதும். சூப்பருங்க. எல்லாரும் இதே மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். ஆனா இன்னைக்கு நீங்க இந்த ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணிட்டீங்க. ஆனா இவங்கள மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் என்ன பண்ண போறீங்க? ஏதோ என்னால முடிஞ்சதை நான் இப்ப பண்ணிட்டேன். இந்த விஷயத்த இப்ப நீங்க பாத்தீங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடக்கும்போது நீங்க ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா? கண்டிப்பா பண்ணுவேன். அவ்வளவுதாங்க. இன்னைக்கு நான் பண்ணேன், நாளைக்கு நீங்க பண்ணுவீங்க, நாளைக்கு உங்களை பார்த்துட்டு வேற யாராச்சும் பண்ணுவாங்க. இது அப்படியே நடந்துகிட்டே இருக்கும். இந்த உலகத்துல மனுஷனுக்கு பசின்னு இருக்கிற வரைக்கும் இன்னொரு மனுஷனோட பசி அவனுக்கு புரியும். அதே மாதிரி இந்த உலகத்துல நிறைய நல்லவங்க இருக்காங்க. சரி நான் கிளம்புறேன். சரிங்க.